மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். ஒரே நாடு ஒரே தேர்தல் இது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையிலான குழு கொடுத்த அறிக்கையை ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. 18,636 பக்கத்துக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது கடந்த மார்ச் மாதம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட கொடுக்கப்பட்ட அதே அறிக்கை தான். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்துக்கு வருமா? இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் எதிர்க்கப்படுது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை முன்வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள், செலவை குறைக்க போகிறோம், நிறைய அரசு பணியாளர்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்து நாட்டுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் இது முக்கியமான பங்காற்ற போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அறிக்கை, ஐடிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க பண்ணின ஒரு ஆய்வில் என்ன தரவுகள் வெளியே வருது அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது 77% அது தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய தேர்தல் சமயத்தில் நடத்தக்கூடிய பிரச்சாரங்கள், உரையாடல்கள், விவாதங்கள் இது எல்லாமே ஒரே பார்வையில் முழுக்க தேசிய அரசியலை மையப்படுத்தினதா மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் சொல்லப்படுது. இது பன்முகத்தன்மை கொண்ட, பல்வேறு மொழி பேசக்கூடிய, கலாச்சார பண்பாடு வேறுபாடுகள் கொண்ட இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் அந்த வேறுபாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய கருத்துக்கள் முன்வரப்படாமல், அவர்களுடைய கோரிக்கைகள் விவாதத்துக்கே வராமல், உரையாடல்களே இல்லாமல் மறைக்கப்பட்டுரும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது. இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது எது? இந்த தேர்தலுக்கான செலவுகளா இல்லை மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையா அப்படிங்கிற கேள்வியும் முன்வருது. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்து பார்த்தா கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 300 கோடி ரூபாய் அளவில் செலவாயிருக்கு. இந்த நிதி அப்படிங்கிறது இந்தியாவில் லே ஆஃப் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அதானி, அம்பானி மற்றும் லலித் மோடி மாதிரியான பல பணக்காரர்களுக்கு லே ஆஃப் பண்ணக்கூடிய பணத்தோடு கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட இந்த பணத்தை காரணமாக சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய, பண்பாடு, கலாச்சாரம், சாதி, மத வேறுபாடுகள் கொண்ட ஒரு சமூகத்துடைய அடிப்படை ஜனநாயகத்தை பறிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுது. குறிப்பாக இது மாநில கட்சிகளுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு இதை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான விவாதங்களில் தங்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பாக, தங்களுடைய மானியங்கள் தொடர்பான சிக்கல்களை மையமாக வச்சு தேர்தலை சந்திப்பாங்க. அந்த இடங்கள் எல்லாம் இதற்கு பிறகு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த பல்வேறு மாநில கட்சிகளால் மீண்டும் முன்வைக்கப்படுது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போதே இந்தியா பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் தான் தேர்தல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டத்துடைய விவாதத்திலேயே பேசியிருக்காங்க. 1952 நடந்த முதல் தேர்தல்கள் எல்லாமே ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடந்துச்சு. ஆனால் இந்த தேர்தல்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உருவாகின அரசியலமைப்பு சட்ட விவாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேட்கப்படுது. குறிப்பாக தேர்தல் ஆணையர் சம்பந்தமாக பிரிவு 289 தொடர்பான விவாதத்தில் கேட்குறாங்க. ஒரே ஒரு முறை நடத்தக்கூடிய தேர்தலுக்கு எதுக்கு ஒரு நிரந்தர தேர்தல் ஆணையர், எதற்கு நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்லாம் சில உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் சில தெளிவான பதில்களை சொல்கிறார். இன்றைக்கி வேணால் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தேர்தல் நடக்கலாம், ஆனால் இதற்கு பிறகு இப்படி இருக்காது. சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் எப்பொழுதும் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு நிரந்தரமான தேர்தல் ஆணையம் வேணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே அவர் விவாதத்தை முன் வச்சிருக்கார். ஆக அரசியலமைப்பு சட்டம் உருவாகிற பொழுதே இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஏற்றது போல பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடக்கும். ரெண்டாவது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பளிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டமாகவே இருக்குது. அப்படியான காலகட்டத்தில் ஆட்சிகள் கவிழ்க்கப்படுறதும் தேர்தல்கள் நடத்தப்படுறதும் இயல்பாக மாறும் அப்படிங்கிறதும் அப்போவே பேசப்பட்டிருக்கு. அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்துடைய விவாதத்தில் பங்கெடுத்த அம்பேத்கர் மாதிரியான அறிஞர்களுடைய
வார்த்தைகள் எல்லாம் மீறி தான் இன்றைக்கி நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய அகண்ட பாரதத்துக்கான அஜெண்டா அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்தியாவில் மாநிலங்கள் மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் அப்படி எதேச்ச அதிகாரமாக எடுக்கலாம் முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் கடந்த காலத்தில் சில தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி இந்த 18,636 பக்க அறிக்கையில் சில தரவுகளை சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது, அதிலிருந்து 100 நாட்களில் உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்துவது, இது தொடர்பாக மாநிலங்களில் நீங்கள் கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை, ஒப்புதல் பெற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ராம்நாத் கோவிந்தோடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கதா செய்திகள் வருது. ஆனால் உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் நீங்கள் அப்படி எதேச்ச அதிகாரமெல்லாம் முடிவெடுக்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு தீர்ப்புகள் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய விவாதம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்துடைய கருத்து, இது எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை மீண்டும் கிட்டத்தட்ட இது 2015 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த ஓராண்டுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட விவாதம். தொடர்ந்து இருக்கக்கூடிய எதிர்ப்புகளின் காரணமாக இதை பல்வேறு வடிவங்களில் அவங்க திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பேசக்கூடிய இவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டமாக நடத்தினாங்க. இப்போ நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரே நேரத்தில் நடத்த முடியாமல் ஹரியானா ஜம்மு காஷ்மீருக்கு தனியாகவும் மகாராஷ்டிராவுக்கு தனியாகவும் நடத்த தான் திட்டமிடுறாங்க. ஆக இந்த இடத்துல இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே போய் அடிப்படையில் தேர்தல்கள் நடக்கிறதுனால பாரதிய ஜனதாவால் பல்வேறு எதேச்ச அதிகாரமான முடிவுகளை எடுக்க முடியலை. கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 600 நாளுக்கு மேலே உத்தரப்பிரதேச தேர்தல் வர்றப்ப பெட்ரோல் விலை கூட்டப்படாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி பல இடங்களில் முடிவெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த தேர்தல்கள் மக்களை சந்திப்பது தடையாக இருக்குது. இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த முடிவுகளை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அடுத்து மாநில அரசுகளை முழுமையாக இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான சதியையும் இதில் அவங்க நடத்த பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தா பல மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளை நிகழ்த்தினது ஒரே கட்சியை உடைச்சி ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்த்தி அங்கே பாஜக ஆட்சியை கொண்டு வந்தது, கூட்டணிகளை உடைச்சி நிதிஷ்குமாரை தனியாக கொண்டு வந்து ஆட்சி அமைச்சது, இப்படி பல இடங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளையும் ஆட்சிகளை கலைக்கிற வேலையும் செஞ்சதே பாஜக தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வருகிற பொழுது அதற்கு பிறகு இவர்கள் கவிழ்க்கக்கூடிய ஆட்சிகள், இவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல்கள் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அவங்க ஆட்சியை கவிழ்த்துட்டு நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியையும் அங்கே ஒரு அவசர நிலை பிரகடனத்தையும் கொண்டு வருவாங்க. அடிப்படையில் இந்திய ஜனநாயகம் இந்த 75 ஆண்டுகளாக கட்டி காத்த எல்லா விழுமியங்களையும் ஒவ்வொன்றாக காலி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் அடுத்ததாக அவர்கள் குறிவைத்திருப்பது இந்தியாவுடைய தேர்தல். அதுக்கு தான் இந்த 18,636 பக்க அறிக்கை. ஆனால் அதுக்கு எப்போ அமல்படுத்த வரும் அப்படிங்கிற காலக்கெடு எதுவும் அவங்க இன்னும் கொடுக்கல. ஆனால் இந்த அரசு, இந்த 3வது மோடி அரசு அமைஞ்ச பிறகு அவர்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக மக்கள் விரோத திட்டங்கள் எதிர்க்கட்சிகளால், இந்தியா கூட்டணி கட்சிகளால் பின்வாங்க வைக்கப்பட்டிருக்கு. அது லேட்டர் என்ட்ரி முறையில் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் எடுக்கிற முறையாக இருக்கலாம், வக்பு வாரிய சட்ட திருத்தமாக இருக்கலாம், இது எல்லாமே இந்தியா கூட்டணியினருடைய தொடர் போராட்டங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது அவருடைய கூட்டணியில் இருக்கிற ஜேடியோ, அதாவது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளமோ சந்திரபாபு நாயுடுவோ தடுத்து நிறுத்தினது கிடையாது, இந்தியா கூட்டணி தடுத்து நிறுத்தினது. இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பல முறை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 4 கூட்டணிகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய நிதிஷ்குமாருடைய ஜேடியு ஆதரவு தெரிவிச்சிருச்சு. ஆனால் இது பாராளுமன்றத்துக்கு இந்த அறிக்கை வந்துச்சுன்னா அதை இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்க்கும். வக்பு போர்டு எப்படி பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டதோ அதுபோல் இதுவும் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுது. அடிப்படையில் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய அகண்ட பாரத கனவை இந்த ஆர்எஸ்எஸ் உடைய 100ஆண்டு விழாவில் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிய வருது. இதுபோன்று பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.